வணக்கம். ட்ரம்போட ட்வீட், அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான இந்த போர் நிறுத்தம் வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு சொன்னது லாஸ்ட் வீக் புதன்கிழமை 517 பாயிண்ட் ஃபால் ஆச்சு. பட் அந்த ஃபால்ல இருந்து மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில், அந்த ஃபால் வந்த டேவோட ஹையை உடைச்சு ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1% நிஃப்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1.6% பேங்க் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டில் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஓவரால் இந்த வாரம் பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். வரப்போகிற வாரம் நிஃப்டி தொடர்ந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா, ஏறுமுகமாக இருக்குமா, இல்லை வீக்காக சான்சஸ் இருக்கா? ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஃப்ரீ ட்ரைனிங் செஷன், நேரடி செஷன், இது சென்னை தாம்பரமில் நடக்குது. இந்த ட்ரைனிங் கலந்துக்கிறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அதே போல் என்னோட டெலகிராம் குரூப் மார்க்கெட் அப்டேட்ஸ், டைம் டு டைம் மார்க்கெட் ஹவர்ஸில் மார்க்கெட் ரிலேட்டடாக என்னென்னலாம் விஷயங்கள் நடக்குதுன்றதை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் டெக்னிக்கலாக எடுத்துக்கிறேன். இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 262 பாயிண்ட் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 1.09%, அதாவது 1%க்கு மேலே. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 1.63%, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டல். 939 பாயிண்ட் இன்னைக்கு ஒரே நாளில் ரைஸ் ஆகிருக்கு. அதாவது கடந்த ஜூன் 25ஆம் தேதி 58,700 கடந்திருக்கு. இது ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் லெவல். எப்போன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு அப்புறம் வந்த ஒரு ஹையஸ்ட் லெவல். இந்த லெவல் இன்னும் ஒரு 200 பாயிண்ட் கிராஸ் ஆச்சுன்னா பிரேக் அவுட் ஆகும். ஸோ கடந்த ஒரு 3 to 4 மந்த்ஸோட ஹைக்கு ரொம்ப க்ளோஸாக இன்னைக்கு பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி தான் இன்னைக்கு ஒரு அவுட் பெர்ஃபார்மிங் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் பேட்டர்ன் இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் பிரைவேட் செக்டார் பேங்க். பிரைவேட் செக்டார் பேங்க் இன்னைக்கு ட்ரிகர் ஆனதுக்கு முதல் காரணம் ஃபெடரல் பேங்க்கினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட். இன்னைக்கு 6% இன்னைக்கு இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்த இடத்துல கோட்டெக் கிட்டத்தட்ட 4% இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இன்னைக்கு நடந்திருக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது ஓவரால் வீக் அப்படின்னு வரும்போது நிஃப்டி 128 பாயிண்ட் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓவரால் வீக்ல, கடந்த வாரத்துல இருந்து இந்த வாரம் பார்க்கும்போது. அதே போல பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓவரால் வீக்ல 475 பாயிண்ட், அதாவது இது வந்து 0.8% ஓவரால் வீக்ல ரைஸ் ஆயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டல் அதாவது நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இன்னைக்கு இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஒரு ஷாக்கான விஷயம் என்னன்னா, நிஃப்டி 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பேங்க் நிஃப்டி 1.5%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் பிராட் மார்க்கெட்டில் இன்னும் ஒரு சில இண்டெக்ஸ் இன்னைக்கு நெகட்டிவாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ், ஸ்மால் கேப், மிட் கேப், இந்த 3 இண்டெக்ஸும் பெரிய அளவுக்கு இன்னைக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டி பிரைவேட் செக்டார் பேங்க்ல மொத்தம் 10 ஸ்டாக் இருக்கு, அதுல 8 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவ். முதல் இடத்துல ஃபெடரல் பேங்க் 6%க்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெண்டாவது இடத்துல கோட்டக், ஐசிசி, ஆக்சிஸ் எல்லாமே ஹெவி வெயிட்டி ஸ்டாக்ஸ். அதே போல HDFC பேங்க் நியர்லி 1.5% இன்னைக்கு பாசிட்டிவா இருக்கு. ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டெக்ஸ்லயும் 10 ஸ்டாக், இதுல 8 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவ். விப்ரோவோட ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஆனா இதுல ரொம்ப முக்கியமானது ஒரு மோசமான ரிசல்ட் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்பார்த்ததே ஒரு மோசமான ரிசல்ட் தான். ஸோ அதனால விப்ரோவோட ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மைனஸ் இல்லாமல் 1% டவுன்ல தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு விப்ரோவோட சேர்த்து டெக் மஹேந்திராவோட ரிசல்ட் வந்திருந்தது. கிட்டத்தட்ட 4% இன்னைக்கு பாசிட்டிவான ஒரு க்ளோசிங். TCS, SL டெக்னாலஜிஸ், பர்சிஸ்டன்ட், இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 2% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 37 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவ், 13 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவ். டெக் மஹேந்திரா, கோட்டக் மஹேந்திரா பேங்க், ஜியோ ஃபினான்ஷியல், முக்கியமாக ஜியோ ஃபினான்ஷியலோட ரிசல்ட் எதிர்பார்த்ததை விட ஒரு சர்ப்ரைஸான ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு ஓப்பனிங்லேயே ஒரு 4 to 5% ப்ளஸில் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு சர்வைவ் ஆகலைனாலும் 3% இன்னைக்கு பாசிட்டிவாகவே க்ளோஸ் ஆயிருக்கு. TCS, ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸில் ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ், அது என்னன்றதை நான் அடுத்து சொல்கிறேன். கிட்டத்தட்ட 3%, 2.5% 3% வரைக்கும் இன்னைக்கு இன்ட்ராடேல ரைஸ் ஆயிருந்தது. இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா, FMCG ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தது. இப்போ இன்னைக்கு இந்துஸ்தான் யூனிலிவர் நியர்லி 2% டாப் கெய்னரா இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டார்ல மஹேந்திரா இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் நெகட்டிவ் சைடு அப்படின்னா, இன்னைக்கு பெரிய அளவுக்கு எந்த ஸ்டாக்கும் மோர் தென்
2% நெகட்டிவா போகல. பட் இருந்தும் ஹிண்டால்கோ, டாக்டர் ரெட்டி, விப்ரோ, சன்ஃபார்மா, அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்த ஸ்டாக்லாம் எனக்கு நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபார்மா ஸ்டாக்ஸ் ஏன் ஃபால் ஆச்சுன்றதையும் நான் அடுத்து உங்களோட ஷேர் பண்றேன். இப்போ நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்ல 50 ஸ்டாக்ல 22 ஸ்டாக் பிளஸ்ல இருந்தது. பட் 28 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவ். இல்லை ரொம்ப முக்கியமானது டோரன் ஃபார்மா தான் இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஒரு வீக்னஸ் இருந்தது. கிட்டத்தட்ட 5% கிட்ட இந்த ஸ்டாக் இன்னைக்கு இறங்கியிருக்கு. அதே போல இன்னொரு பக்கம் மெட்டல்ல வேதாந்தா 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. நேற்று 6% இன்க்ரீஸ் ஆயிருந்த ஏபிபி இன்னைக்கு அகைன் 2% ஃபால் ஆயிருக்கு. கேபிட்டல் குட் ஸ்டாக்ஸ்ல வீக்னஸ் இருந்தது. அதானி குரூப்ல அதானி கிரீன் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமா இருந்தது. ஸோ இப்போ என்னென்ன நியூஸ் இம்பாக்ட் இருந்தது, இப்போ என்னென்ன ஸ்டாக்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு ஃபால் ஆச்சு அப்படின்றத பார்த்தோம். ஓவரால் நிஃப்டி 500ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக் 10%க்கு மேலே ஈக்ளெக்ஸ் அப்படின்ற ஸ்டாக்கு 13% கிட்ட இன்னைக்கு ரேஸ் ஆயிருக்கு. ஃபெடரல் பேங்க் நியர்லி 7%. ஆப்கான் ப்ராஜெக்ட் இன்னைக்கு 5%. ஓப்பனிங்ல இருந்த இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பையிங் வந்து ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா ஆட்டோ செக்டார்ல பாரத் ஃபோர்ஜ் வந்து இன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட நியர்லி 4%. பிரைவேட் செக்டார் பேங்க்ல கோடக் பேங்க் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டலோட ஆவரேஜ் வால்யூம் தாண்டி இருக்கு. ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனி சோனா காம்ஸ்டாக் இந்த ஸ்டாக் இன்னைக்கு 3% இன்னைக்கு பாசிட்டிவ். ரியல் எஸ்டேட் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. தொடர்ந்து கண்டினியூஸா வீக்னஸ் இருந்தது. டிஎல்எஃப் இன்னைக்கு 3% பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் சிஎட் லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் போனது. 8 to 9% டவுனில் ஓப்பன் ஆன இந்த ஸ்டாக்கு 7% இன்னைக்கு டவுனில் முடிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ண வெல்கார்ப் இன்னைக்கு 6% ஒரே நாளில் ஃபால் ஆயிருக்கு. ஒரு ப்ராஃபிட் புக்கிங், ஏன்னா ஹையில் இருந்த இந்த ஸ்டாக்ல அதிகமான வால்யூமோட இறங்கியிருக்கு. கிர்லோஸ்கார் இன்ஜின் 5% இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. HFCL, ஆர்ஆர் கேபிள், ஹேவல்ஸோட ரிசல்ட் இன்னைக்கு வந்தது. என்னன்றது நான் அடுத்து ஷேர் பண்றேன். ஆர்ஆர் கேபிள் இன்னைக்கு நியர்லி 5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. நால்கோ அலுமினியம் மெட்டல் ரிலேட்டட் கம்பெனி, நால்கோ இன்னைக்கு 4% ஃபால் ஆயிருக்கு. பாலிகேப் நேத்தி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்தது. பட் நேத்தி பெரிய அளவுக்கு கிளியரான டைரக்ஷன் இந்த ஸ்டாக்ல இல்லை. பட் இன்னைக்கு ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு சுமாராக இருந்தாலும் புரோக்கரேஜோட அப்டேட் இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 4% கிட்ட ஃபால் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. ஹெச்இஜி கிராஃபைட் இன்னைக்கு வீக்காகவே இருந்தது. ஏன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்த இந்த ஸ்டாக்ஸில் இன்னைக்கு ஃபால் இருக்கு. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், அதே போல் சென்னை பெட்ரோலியம் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு அதிகமான ஃபால் இருந்தது. ஸோ இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்த ஒரு சில முக்கியமான மார்க்கெட் ஹவர்ஸில் நடந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள். ரிலையன்ஸோட ப்ரொமோட்டர் பையிங் கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபா அளவுக்கு, 8,500 கோடியிலிருந்து 9,000 கோடி ரூபா அளவுக்கு பை பண்றதுக்கான ஒரு நியூஸ். 0.48% ஷேர்ஸ் ஓப்பன் மார்க்கெட்ல வாங்குறதுக்கான ஒரு நியூஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் ரிலையன்ஸ் ஸ்டாக்ல இன்னைக்கு கிரியேட் பண்ணிருக்கு. ரெண்டாவது முக்கியமான நியூஸ், ஜி என்டர்டைன்மெண்ட். இவங்க ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஜியோட மியூசிக் பிஸ்னஸ் வந்து கிட்டத்தட்ட 49% ஷேர்ஸ் செல் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பிஸ்னஸ் வேல்யூ வந்து அரௌண்ட் சுமாராக பார்த்தீங்கன்னா 6,000 கோடி ரூபா அளவுக்கு. ஸோ இது ஒரு பெரிய பிக் டீல். இது ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்டார், பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸு அதிகமான டிமாண்ட் இந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு காட்டி இருக்கிறது. ஜி என்டர்டைன்மெண்ட்க்கு இது ஒரு பாசிட்டிவ். புரோக்கரேஜோட அப்டேட் வரப்போகிற திங்கட்கிழமை இந்த ஸ்டாக்ல நம்ம கவனிக்கலாம். இதை தாண்டி டாப் 3 ஸ்டாக்ஸு, விப்ரோ இன்னைக்கு 1% இறங்கியிருக்கு. ரிசல்ட் வந்து நெகட்டிவ் தான். பட் ஏற்கனவே மார்க்கெட் எதிர்பார்த்ததும் மோசமான நெகட்டிவா இருக்கும்னு எதிர்பார்த்தது. அடுத்தது ஃபார்மா செக்டார் இன்னைக்கு ஏன் பெரிய அளவுக்கு ஃபால்? ஏன்னா இன்னைக்கு செக்டார்ல டாப் செக்டோரல் லூசர் அப்படின்னா ஃபார்மா, ஹெல்த் கேர் இந்த 2 இண்டெக்ஸ் தான். அதுக்கு மக்வாரின்ற குளோபல் புரோக்கரேஜ் கம்பெனி 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது ரூபி டெப்ரிஷியேட் ஆகிறது ஃபார்மா கம்பெனிஸ்க்கான ப்ராஃபிட் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாலும் குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும், பெரிய அளவுக்கு இது இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காதுன்னு இவங்களோட கன்சர்வேட்டிவ் வியூ கொடுத்துருக்கிறது. ஃபார்மா செக்டார் இன்னைக்கு ஸ்ட்ரகிள் ஆனதுக்கு ஒரு காரணமாக பார்க்கலாம். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 33%. என்டிஎஃப்சியோட கிராஸ் ஏயுஎம் வந்து 163% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லெண்டிங் பிஸ்னஸ் தான் ஜியோ ஃபினான்ஷியலோட இந்த ரிசல்ட்ல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட முடிஞ்சிருக்கு. டெக் மஹேந்திரா, எஸ்எல் டெக்னாலஜிஸ் இந்த 2 ஸ்டாக்கும் இன்னைக்கு வந்து நியூஸ். டெக் மஹேந்திரா குவார்ட்டர்லி ரிசல்ட், எபிட்டா மார்ஜின் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆனது ஒரு காரணம். அதே போல கைடன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ரீசன்.
ஸோ இந்த ரெண்டு விஷயம். எஸ்எல் டெக்னாலஜியில் கார்டின் இன்சூரன்ஸோட 7 வருஷம் பார்ட்னர்ஷிப் டீல், எஸ்எல் டெக்னாலஜிக்கு இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அதே போல் ஃபெடரல் பேங்கோடைய ப்ராஃபிட் 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் என்பிஏ வந்து 1.52%, நெட் என்பிஏ 0.18%. ரொம்ப முக்கியமானது அசெட் குவாலிட்டி, அதாவது வாராக்கடன் ரொம்ப கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது. ஃபெடரல் பேங்க்குக்கு இது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கலாம். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் ஆக்சுவலாக இன்னைக்கு ரிசல்ட் வந்தது பெரிய அளவுக்கு பேசப்படாத, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்றது இன்வெஸ்டரோட சைட்ல இருந்து ஃபோக்கஸ் அதிகமாக இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ப்ராஃபிட் வந்து 2 மடங்கு டர்ன் ஆயிருக்கு. எபிட்டா 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின்லையும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பட் இன்னைக்கு இந்த ஸ்டாக் ஒரு 1% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னா அதானி என்டர்பிரைசஸோட அக்விசிஷன் நியூஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700-800 கோடி ரூபாய்க்கான வேல்யூவேஷன் அக்விசிஷன் நியூஸ் கொடுத்துருக்காங்க. கிறிசிலோட அப்டேட் வேதாந்தா குரூப் கம்பெனியில் கொடுத்துருந்தது. பட் ஆனால் ஸ்டாக் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. பாரோயிங் லிமிட் 5000 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மேனேஜ்மெண்ட் போர்டோட கன்சிடரேஷன். பவர் கிரிட் வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம். QIP வந்து பிசி ஜுவல்லர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட வேல்யூ நியர்லி 1000 crore. பட் இன்னைக்கு இந்த ஸ்டாக்குக்கு இது ஒரு நெகட்டிவ். நீல்கமல் அபாக்கஸ் இன்வெஸ்ட்மெண்ட், குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, நீல்கமல்ல முதலீடு செய்யறதுக்கான ஒரு நியூஸ் இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்லேயே வந்தது. இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக், அதிகமான வால்யூமோட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னொரு விஷயம், கிட்டத்தட்ட 350-360 ரூபால இருந்து இன்னைக்கு 570 ரூபா வரைக்கும் கண்டினியூஸா ஒரு ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் இறங்கினதை விட இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட வேகம் இன்னும் பயங்கரமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். வால்யூமும் ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆனதுக்கு கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆனதுக்கு மோர் தென் 4-5% மேல இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரியோட எக்ஸ்போர்ட் வந்து 5% மேல 20% மேல இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் தான் இன்னைக்கு இந்த ஸ்டாக் 5% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம். ஆர்பிஎன்எல் கவர்மெண்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் MOU சைன் பண்ணியிருக்கிறாங்க. பிஎன்சி இன்ஃப்ரா 3483 கோடி ரூபாய் HAM ப்ராஜெக்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்லாம் அகைன் நம்ம மண்டே வாட்ச் பண்ணலாம். ஸோ இப்போ கன்க்ளூஷன், திங்கக்கிழமை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் புரோக்கரேஜோட அப்டேட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல ஜி என்டர்டைன்மெண்ட், விப்ரோ, டெக் மகேந்திரா, ஜியோ ஃபினான்ஷியல் நம்ம கவனிக்கலாம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது ப்ரூடென்ஷியல் கம்பெனிக்கும் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ்க்கும் இருக்கிற அந்த டீலோட இம்பாக்ட் இப்போ அதுக்கான நியூஸ் இன்னைக்கு வந்திருக்கு. அதே போல் பிஹெச்இஎல்லோட குவார்ட்டர்லி ரிசல்ட் நேத்தி வந்தது. ஸோ அது இன்னைக்கு பெரிய அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 7 ட்ரேடிங் செஷனோட ஹையை இன்னைக்கு உடைச்சு ஒரு லார்ஜ் புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆயிருக்கு. 24,300ன்ற ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே இன்னைக்கு நிஃப்டி ஸ்பாட் இண்டெக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவல் ரொம்ப ஒரு குரூஷியல். ஏன்னா மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் வந்து டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே போல கடந்த மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கோட ஹையை உடைச்சு பேங்க் நிஃப்டி இப்போ நியர்லி 58,700க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் லெவல் இருக்கு. அந்த லெவல் உடைச்சா இன்னும் பவுன்ஸ் பேக் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட் பாசிட்டிவா இருந்ததுன்னா அது இன்னும் ஃப்ரெஷ் பையிங் எடுத்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஃப்ஐஎஸோட சைட்ல பையரா டர்ன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சென்னை ட்ரேடிங் அகாடமி ஆஃப்லைன் ஆன்லைன் 2 ட்ரைனிங் செஷன் நடக்குது. நாளை காலையில் 9 மணிக்கு நேரடி ஆஃப்லைன் ட்ரைனிங் செஷன் சென்னை தாம்பரம்ல, அதுக்கான லிங்க் இருக்கு. அடுத்த வாரம் புதன்கிழமை 22 ஜூலை ஈவினிங் 5 மணிக்கு ஆன்லைன்ல அல்கோ ட்ரேடிங் பத்தின டீடைல் ஒரு வெபினார் இருக்கு. இந்த வெபினார் கலந்துக்கிறதுக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் மார்க்கெட் அப்டேட்ஸ் ஸ்டாக் நியூஸ் நீங்க ரிசீவ் பண்ணணும்னாலும் இந்த 3 லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.